ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான ஸ்ரீலங்கன் பொல் டோஃபி தான் செய்ய போறேன். தேங்காய் அப்பு டோஃபி செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. யாரெல்லாம் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சாப்பிடுங்க தான். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இவே சாப்பிடற இல்ல. இவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிப்பி டிப்பி சிப்ஸ் என்ன உண்டு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சாக்லேட் கிக்லேட் அதுகள் தான் இவே சாப்பிடறாங்க. நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா மில்க் டோஃபி, அதுக்கு பிறகு தேங்காய் பல்வா, பொரி உருண்டை, கச்சா நல்வா இதெல்லாம் சாப்பிட்டாங்களே. நைஸ் நைஸ். அதெல்லாம் அது இப்பயும் இருக்கே உண்டு. அது அந்த தேங்காய் டோஃபி தான் நண்பர்களே செய்ய போறேன். செம்ம டேஸ்டா இருக்கும். பொல் டோஃபின்னு சொல்லுவேன். நம்ம இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் தேங்காய் டோஃபி, பொல் டோஃபி, கோகோனட் டோஃபி எதுனாலும் சொல்லுங்க சரியா. மூண்டுல அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறி பவுடர், முட்டமா, கோப்பித்தூள் அப்படி இருக்க என்னென்ன தேவையோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப சுவையான பொல் டோஃபி தேங்காய் அப்பு டோஃபி செய்யலாம். வாங்க. காது கொடுக்குறீங்களா? நீங்க சாப்பிடுங்க காது கொடுக்காம. இப்ப வாங்க அல்வாவை செய்யலாம். தேங்காய் பல்வாக்கு சட்டியை வச்சாச்சு. காதுக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க, கொத்திடும். இதுல வந்து சீனி எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஹாய் யூ, ஹவ் ஆர் யூ? இது பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு 700-800 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். 800 கிராம் மாதிரி சீனி எடுத்திருக்கேன். நீங்க உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்ப வேண்டாம் ஒயிட் சுகர் கூட எடுக்கலாம். இந்த சீனியை சேர்ப்போம். இதோட தண்ணி சேர்க்க போறேன். 240 ml தண்ணி. சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல வடிவா அந்த ஆக பாகு பதம் இல்லை, கொஞ்சம் கணக்கா அப்படியே காய்ச்சிப்பட்டு வரட்டுக்கும். இங்க பாருங்க நண்பர்களே, ஜூட் வந்து ரம்புட்டான் பழம் வாங்கி வந்திருக்கு. ரம்புட்டான் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சீசனா ஸ்டார்ட் ஆயிட்டேன்னு. இப்போ நாங்கள் அன்றைக்கு போய் கேம் இருந்ததில்லோ. ரம்புட்டான் ரம்புட்டான் நல்லா இருக்கு நண்பர்களே. நன்றி, தேங்க்யூ. இப்ப பாருங்க நல்லா காய்ச்சிப்பட்டு வருது. ஒரு 10 நிமிஷம் நாங்க அப்படியே நல்லா கலந்து விட்டு கொண்டு இருக்கோம் சீனிய. இந்த ஏன் இப்படி கலரா இருக்குன்னா நான் ப்ரௌன் சுகர் சேர்த்தபடியா தான் இந்த கலர் இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஒயிட் சுகர் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வெள்ளையா இருக்கும். ஆனா கூடிய அளவு ப்ரௌன் சுகர் பாவீங்க தான் நல்லா. இப்ப பாருங்க நண்பர்களே, நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டாச்சு. அப்பா வந்து கொஞ்சம் சோறு வச்சவர் பாருங்க, லைன்ல வந்து நிக்கணும். இனி வந்து நாங்க தேங்காய் பூ சேர்ப்போம். தேங்காய் பூ பாத்தீங்கன்னு சொன்னா 850 கிராம் மாதிரி எடுத்திருக்கிறேன். நீங்க குறைச்சி சேர்க்கிறனாலும் சேர்க்கலாம். தேங்காய் பூ சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலந்து விடுவோம். இந்த தேங்காய் பூட தும்பு பாருங்க, இந்த மாதிரி கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு இப்ப பாருங்க வடிவா நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து இதுல வந்து அங்கர் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு 60 கிராம் மாதிரி எடுத்திருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இனி இதோட பால்டீன் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம்ண்டா சேர்க்கலாம், இல்லாட்டிக்கு நீங்க இதுக்கு பதிலாக அங்கரையே சேர்க்கலாம். அது ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். சேர்த்து கலந்துடுவோம். 6 கேலினா. இனி வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம். 1 2 சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டு கொண்டிருக்கேன். இந்த அங்கர் பவுடர் பால்டீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். அதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த ட்ரேயில தான் நான் ஊற்றி எடுக்க போறேன். பட்டர் பூசி விடுவான்.
நான் 2 ட்ரே எடுத்து வச்சிருக்கேன். இந்த காணாம வந்தாலும் ஆனா காணும் போல என்ன இதுக்கும் பூசி வைப்பேன். இனி வந்து பட்டர் சேர்ப்பேன். பட்டர் இவ்வளவு மாதிரி சேர்க்கிறேன். வந்துச்சு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கலந்து விடுவோம். பட்டர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் சேர்க்க போகிறேன். ஃபுட் கலர் நான் வந்து ரோஸ் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு கலர் எடுக்கிறேன்டா எடுக்கலாம். இது வந்து புதுசு வாரனா கலர் சேர்ப்பேன். நான் ரோஸ் கலர் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்க்கலாம். காணுமா என்ன ஓ நடுங்குது கை கணக்க விட்டுருக்கணும்னு சேர்த்து கலந்து விடுவோம். கொஞ்சம் தான் விட்டது என்ன இதே கூட இந்த மாதிரி கலந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்தபடியா இப்படி கலர்ல இருக்குது. நீங்க ஒயிட் சுகர் சேர்த்தீங்கன்னா இன்னும் மினுமினன் இருக்கும். ஆனா மினுமினன் இருக்கிறத விட ப்ரௌன் சுகர் தான் நல்ல. பாத்தீங்களா இப்படி எடுக்க இப்படி வேற ஒண்ணு விட வலிங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் கலந்து விடுவோம். பாருங்க இந்த மாதிரி கிண்டி கொண்டிருக்கணும். இன்னும் பதம் வர இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டு கொண்டிருக்கணும். அடி பிடிக்கப்படக்கூடாது. விட்டமோ அடி பிடிச்சிடும். இவருங்க அடி பிடிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வலிச்சு விடுவோம். நல்லா பதம் வருது. இப்ப நாங்க எப்படி பதம் பாக்குறோன்னு சொன்ன நண்பர்களே, இதை எடுத்து சுடுகுடு இப்படி ஒரு தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு பார்க்கணும். போட்டா கரையக்கூடாது. கரையாம அப்படியே இருக்கணும். பாத்தீங்களா தேங்காய் இல்லாம இந்த கரைஞ்சோடு இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். கரைஞ்சுதுண்டா பதம் வரையிலேன்னு அர்த்தம். இது கரையே இல்லை. இப்போ பதம் எங்களுக்கு சரியா வருது. இன்னொரு 2 நிமிஷம் கிண்டிட்டு இறக்குவோம். இப்போ நாங்க திருப்பி ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி உருண்டு வரணும். தண்ணிக்க போட்டா பாருங்க கரைஞ்சு அப்படியே அந்த தேங்காப்பு கரைஞ்சு ஓடையில் அப்படியே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா பதம் சரி. நாங்க இறக்க வேண்டிய எங்க பாத்தீங்களா அப்படியே இருக்கு. தேங்காப்பு கரைஞ்சி அப்படியே ஓடிச்சுன்னு சொன்னா பதம் புல. பாத்தீங்களா இது அப்படியே இருக்கு. பாத்தீங்களா இந்த மாதிரி இப்படி இறுக்கமா இருக்கும். நீங்கால ட்ரேக்கு பட்டர் பூசி வச்சிருக்கிறேன். நாங்க இறக்க வேண்டியதான். இந்த ரேம் எடுத்து வச்சிருக்கேன் காணாம வந்தாலும் பாருங்க. இனி இறக்க போறேன். இறக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி எடுத்து இங்க ரேக்கு போடும். இதுவே காணும் என்ன இந்த மாதிரி லெவல் பண்ணணும். இதுல சேர்ப்போமே மிச்சத்தை கணக்கு மாதிரி இருக்கு பார்த்துட்டு உடனே டக்கண்டு நாங்க தாண்டிடுவோம். இந்த ஸ்பேச்சுலா இல்லாட்டிக்கு நீங்க வாழை இலை வச்சு சரி லெவல் பண்ணலாம். அப்படி இதுக்கு பட்டர் பூசி விட்டுட்டு சூட்டோடையே வெட்டிடுவோம். நாங்க எந்த அளவுக்கு வெட்டுறோமோ அந்த அளவுக்கு வெட்டிடுவோம். இல்லாட்டிக்கு வெட்டுறது கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க இதுலயும் நான் இப்படி எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சு. அதோட இதுல வச்சாச்சு. ஓ
சூட்டோடையே இதை நாங்கள் இப்படி வெட்டிடுவோம். பேந்து வெட்டுறது கஷ்டம். வெட்டிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தால எடுக்கலாம். ஒட்டிய அளவுக்கு வரும் இதா. இதுக்கு இதால பட்டி விடுவான் இந்த மாதிரி. பார்த்தீங்களா சூப்பரா வந்திருக்கு. இனி இதை எடுப்பேன். சுடுது. அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்களா ஒரே அளவுக்கு வந்திருக்கு. இப்படியே இருக்கட்டுக்கும். ஒரு 5 நிமிஷத்தால நாங்கள் இனி ஒன்றொண்டா எடுப்போம். உடனே எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் பீய பார்க்கும். அதால ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்போம். ஓகே நண்பர்களே, வாங்க நீ பாப்போம். சரிங்களா சூப்பரா வந்திருக்கு. இதான் பொல் டோஃபி. தம்பி பிடிக்குமா? சரிங்களா இது அந்த கரை அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க இப்படி வந்திருக்கேன். அப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தால நல்லா செட் ஆகி வந்துடும். இங்க பாருங்க இதுவும் கொஞ்சம் மிச்சம் அதுல போட இல்லாம இருந்துச்சு. அதோட இதுல வச்சுன்னா இதுக்கு நல்லா தான் வந்திருக்கு. பாத்தீங்களா சுவையான பொல் டோஃபி. பொல் டோஃபி பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா நண்பர்களே? எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? செஞ்சு செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. பால்டின் இல்லைன்னு சொன்னா நீங்க அங்கர் பவுடர் மட்டும் கூட சேர்க்கலாம். அப்படி சேர்த்து பாருங்க. அங்கர் பால் சேர்த்தா தான், பால் பவுடர் சேர்த்தா தான் இன்னும் ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். செமையா வேற லெவல். எல்லாத்தையும் அடுக்குவோமா? ஓகே நண்பர்களே, இப்ப எங்களோட சுவையான தேங்காய் பால்வா ரெடி. பொல் டோஃபி, தேங்காய் டோஃபி, பொல் டோஃபி, கோகோனட் டோஃபி, தேங்காய் பால்வா ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க செமையா வந்திருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா? பாத்தீங்களா? ஜூட் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. வாயில வச்சோடனே கரை இது எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு நண்பர்களே. இதுக்கு ஏலக்காய் ஒன்றும் போடக்கூடாது. ஏலக்காய்கள் போட்டா அந்த தேங்காய் வாசம் போயிடும். அதனால அதுகள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படித்தான் வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்க்கணுமே. செம்மையா இருக்கு. அப்படி டைம் போக போக நல்ல ரீ வருது என்ன அதுங்களா வேறுங்க. ஆஹா ஓஹோ அருமை. அப்படி இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. போன் வருது வாரேன். கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை கேட்டா கண்டிப்பா நீங்க இதை செய்து பாருங்க. பர்த்டேகளுக்கு, அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாத்துக்குமே செய்யலாம். செஞ்சு பாருங்க. சுவையான தேங்காப்பு அல்வா. அப்படி இருக்கு நண்பர்களே, செஞ்சு பாருங்க. இது ஏன் இப்படி கலர் இருக்குன்னு சொன்னா நான் பிரவுன் சுகர் சேர்த்ததால. நீங்க ஒயிட் சுகர் சேர்த்து கலரிங் போட்டீங்கன்னா இன்னும் நல்ல ரோஸ் கலரா தெரியும். சரியா? பை பை.